ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பாயாசம்னாவே சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பாயாசம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அது மாதிரி பாயாசமே சாதாரணமாக நம்ம செய்கிற பாயாசமே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, முக்கனி போட்டு செய்கிற பாயாசம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு யாருமே சொல்ல வேண்டாம். அது மாதிரி முக்கனி கிடைக்கிற சமயத்தில் இந்த முக்கனி போட்டு ஒரு பாயாசம் சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழம் நல்ல இனிப்பான மாம்பழம், அது மாதிரி வாழைப்பழமும் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா பாசி பருப்பு, சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் ஜவ்வரிசி கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை ரவை போட்டுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கலாம். இப்போ பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரே விசில் வச்சிடணும். நான் பாசி பருப்போட சேமியாவும் போட்டு ஒரே விசில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். பாசி பருப்பை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தாராளமாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். இதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு பாயாசம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் சாப்பிடாதவங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எப்போவுமே செய்கிற பாயாசம் மாதிரி இருக்காது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாயாசம் நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லோரும் குடுன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு போட்டுடலாம். போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு அதில் பாசிப்பருப்பு, சேமியா போட்டு ஒரே விசில் மட்டும் வைக்கணும். அப்புறம் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தேவையோ நட்ஸு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அதுக்கப்புறமா திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதே நெய்யில் வறுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் மூணையும் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக, நைஸாக அரைக்காமல் 1-2மா அரைச்சி எடுத்துக்கோங்க. 1-2னா ரொம்ப இல்லை, கொஞ்சம் இது மாதிரி பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சதை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் கொஞ்சம் தனியாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பும் சேமியாவும் வெந்துருச்சு. அதையும் இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள், அப்புறமா நட்ஸு, திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்து வச்சது அதையும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பாயாசத்துக்கு நான் நாட்டு சர்க்கரை தான் போடுறேன். நீங்கள் வெல்லம், ஒயிட் சுகர் உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எவ்வளவு சுகர் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இந்த பாயாசம் செய்யும்போதே பார்த்திங்கன்னா வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. மறக்காமல் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்க. இப்போ கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் போட்டுக்கலாம். அது சாப்பிடும்போது நம்ம வாயில் படும்போது கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சமாக எடுத்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாயாசம் வாசனை உங்கள் தெருவுக்கே அவ்வளோ வாசம் அடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்டுட்டு திரும்பி கேட்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நான் பாக்கெட் பால் தாங்க ஊற்றிருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால். நீங்கள் தேங்காய் பால் கூட எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா துருவி அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முக்கனி பாயாசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.